எத்தனையாவது கேள்வியோட நீ படிக்க போல? பேப்பர்ல எத்தனையாவது கேள்வி வரையும் பாக்குறாங்க? பதினாறாவது பார்க்கணுமா? இல்ல, 16 வரையும் பார்த்துட்டோம், 17வது பார்க்கணும். அப்படித்தான். பை 17வது கேள்விக்கு வரப்போம். கவனிங்க, 17வது கேள்வி. இந்த 17வது கேள்வி என்ன சொல்லி, ஒரு மோல் MX எனும் பழுங்கு உப்பானது அதன் வாயு நிலைக்கு மாற்றப்பட. அப்ப இங்க பாருங்க, இந்த MX solid பளிங்கு உப்பு வந்து அதனுடைய வாயு நிலைக்கு மாற்றப்பட, MX கேஸ். அப்ப பளிங்கு உப்பானது அதன் வாயு நிலைக்கு மாற்றப்பட 800 கிலோ ஜூல் சக்தி தேவைப்படுகிறது. அப்ப அதுல வாயு நிலைக்கு மாற்றப்படுறதுக்கு 800 கிலோ ஜூல் சக்தி நமக்கு தேவைப்படுது. எண்ணூறு கிலோ ஜூல் சக்தி தேவைப்படுகிறது. ஒரு மூல் அவ்வுப்பை நீர்க்கரைசல் நிலையிலிருந்து வாயு நிலைக்கு கொண்டு வர. அப்ப இந்த உப்பை நீர்க்கரைசல் நிலையிலிருந்து MX aqueous நீர்க்கரைசல் நிலையிலிருந்து வாயு நிலைக்கு கொண்டு வர 740 கிலோ ஜூல் சக்தி தேவைப்படுகிறது. அப்ப இவர் 740 கிலோ ஜூல் சக்தி தேவைப்படுகிறது. இப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த திண்மத்தை கரைசலாக மாற்றப்போம். கரைசலாதல் வெப்ப உருவை இது என்னன்னு பார்ப்போம். அப்ப இந்த திண்மத்தை கரைசலாக மாற்றுவதற்கு கரைசலாதல் வெப்ப உருவை என்னன்னு பார்ப்போம். கவனிங்க, அப்ப இதை டெல்டா என்று போடுவோம். எசுவின் விதிப்படி எப்படி கொடுக்கலாம்? இங்க இருந்து இங்க போறதும் சரி, இப்படியே வந்து இங்க போறதும் சரி தானே. இங்க இருந்து டிரெக்டா இங்க போறதும் சரி, இப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்ததும் சரி. இதானே எசுவின் விதிப்படி. அப்ப என்ன கிடைக்க போகும்? 800 கிலோ ஜூல் சமன் டெல்டா H சக 740 கிலோ ஜூல். சோ டெல்டா H வந்து எவ்வளவு வரப்போகுது? 800 740 போனா பிளஸ் 60 கிலோ ஜூல். அப்ப இது என்ன தாக்கம்? அக வெப்ப தாக்கம். அது தெளிவா இருக்கணும். அகவெப்ப தாக்கம். அப்ப இந்த தாக்கம் ஓர் அகவெப்ப தாக்கமாக இருக்க போகிறது. சரி, பளிங்கு MX-னை இப்ப ஏ கூட்ட பார்ப்போம். ஏ கூட்ட என்ன சொல்லிக்கிறோம்? பளிங்கு MX-னை நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை உயரும். என்ன நடக்கும்? அகவெப்ப தாக்கம் என்று சொன்னா குளிர்ச்சியெல்லாம் நடக்க போகும். சூழல் குளிர போதல்ல. அப்ப என்ன நடக்கும்? பளிங்கு நீரினை நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை உயரும் என்று சொல்லி இந்த கூட்டு சரியா பிழையா சொல்லுவோம். இந்த கூட்டு சரியா பிழையா? பளிங்கு நீரினை நீரில் கரைக்கும் பளிங்கு MX-னை நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை உயரும் என்ற இந்த கூட்டு சரியா பிழையா சொல்லுங்க. ஏ கூட்டு சரியா பிழையா சொல்லுங்க. பளிங்கு MX-னை நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை உயரும் என்று சொல்லி இந்த கூட்டு சரியா பிழையா? சத்தத்தை காணல. இது என்ன தாக்கம்? அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம் என்று சொன்னா வெப்பநிலை உயரும் என்று சொல்லலாமா?
அடே அகவெப்ப தாக்கம் என்று சொல்லக்கூட தாக்கம் நடக்கிறதுக்கு தொகுதி சூழலிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்ற காரணத்தினால சூழல் என்ன செய்ய போகுது, குளிர போகுது. அப்படி குளிர்றதால வெப்பநிலை என்ன செய்ய போகுது, வீழ்ச்சி அடைய போகுது. வெப்ப உணவை அதிகரிக்கும்ன்றது சரி. ஆனா வெப்பநிலை என்ன செய்ய போகுது, வெப்பநிலை குறைய போகுது. அதான் அங்க இருக்கிற முக்கியமான விடயம். வெப்பநிலை என்ன செய்ய போகுது, குறைய போகிறது. சரியா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்லி இருக்குது, அப்ப ஏ கூட்டு பிழை. பளிங்கு எம்எக்ஸினை நீரில் கரைக்கும் போது வெப்பநிலை குறையும், அது சரி. பி கூட்டு சரி. பளிங்கு எம்எக்ஸினை நீரில் கரைக்கும் போது ஏற்படும் வெப்ப மாற்றம் +60 கிலோ ஜூல், அதுவும் சரி. இங்கு நடைபெறும் ஒட்டுமொத்த செயல்முறை புற வெப்பத்துக்குரியது இல்லை. இதுதான் ஒட்டுமொத்த செயல்முறை. 800 கிலோ ஜூல் வெப்பம் என்ன செய்யப்படுகிறது, 800 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சிக் கொள்ளப்படுகிறது. இதுதான் ஆரம்பம், இதுதான் இறுதி. அப்ப ஒட்டுமொத்த செயல்முறையின் போது 800 கிலோ ஜூல் வெப்பம் என்ன செய்யப்பட போகுது, 800 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சிக் கொள்ளப்பட போகிறது. ஆகவே ஒட்டுமொத்த செயல்முறை அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா என்று கேட்டால் அகவெப்ப தாக்கம். இதை தவிர இன்னும் மறுபடியும் உங்களோட வளமையாக வினவப்படம், இது எம்எக்ஸ் solid, இது எம்எக்ஸ் கேஸ். ஒரு விஷயத்தை தெரியணும், தாக்க ஆள்கூறு, இங்க தாக்க ஆள்கூறு இருக்குது, இதுல வெப்ப உணரை இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் இதுல கதைக்கலாம், இது ஒரு அகவெப்ப தாக்கம். அவங்க சொல்லக்கூடிய வழி என்னென்றால், தாக்கம் நடைபெறும் போது வெப்ப உள்ளுறை அதிகரிக்கும், அதுவும் சரி. என்றால் தாக்கியினுடைய வெப்ப உள்ளுரையை விட விளைவின்ற வெப்ப உள்ளுரை என்னவா இருக்குது, உயர்வாக இருக்கிறது. தாக்கம் நடைபெறும் போது வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும், அந்த கூட்டும் பாவிக்க இல்ல சொல்றேன். அல்ல, தாக்கத்தில் வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும், அது சரி. அப்ப இதுக்குரிய விடைகள் என்னென்ன வரப்போதும், பியும் சியும் வரப்போகுது. பியும் சியும் வரப்போகுது. அந்த வெப்ப உள்ளுரை என்பதை மட்டுப்பட்டது வெப்ப உள்ளுரை அணிஞாபடுத்தினா சரி. அப்ப அதுக்குரிய விட வந்து பியும் சியுமாக இருக்க போகுது. பியும் சியும். இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு நகர்ந்து விடலாம். அடுத்த கேள்விக்கு நகர்ந்து விடலாம்.
சரி, இப்ப அடுத்த பாருங்க. பின்வருவனவற்றில் செறிவியல்பாக கருதப்படக்கூடியது எது அல்லது அவை என்று கேட்டு, அப்ப நமக்கு தெரியும் செறிவியல்பு. செறிவியல்பு தொகுதியின் அளவில் அல்லது சடப்பொருளின் அளவில் தங்கீராத இயல்பு. அதான் முக்கியமான விடயம். சடப்பொருளினுடைய அளவில், சடப்பொருளின் அளவில் தங்கீராத இயல்பு. சடப்பொருளின் அளவில் தங்கீராத இயல்புதான் செறிவியல்பு. நாங்க சிம்பிளா சொல்லுவோம், ஓரளவுக்கு வரையறுக்கப்படுகின்ற அனைத்தும், ஓரளவுக்கு வரையறுக்கப்படுகிற அனைத்து, ஓரளவுக்கு வரையறுக்கப்படும் அனைத்தும் செறிவியல்பு தானே. அப்ப இந்த ஓரளவுக்கு வரையறுக்கப்படுற அனைத்தையும் நாங்கள் செறிவியல்பாக இருப்போம். அதுல முதலாவது நாங்கள் இருக்கக்கூடியது அடர்த்தி என்று எடுத்துக்கொள்றோம். அடர்த்தி அதாவது பாருங்க, கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓரளவுக்கு தான் வரையறுக்கப்படுது. அடர்த்தி, ஆமுக்கம், நியூட்டன் பெர் மீட்டர் வர்க்கம், செறிவு, இல்ல பல சொல்லலாம். மூலர் திறனை சொல்லலாம். மூலர் திறன். அப்ப இந்த மூலர் திறன் என்று சொல்லக்கூட நாங்க என்ன வர போதும், மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். மூலல் திறனை சொல்லலாம். மூலல் திறனை சொல்லலாம். மூல் பெர் கிலோகிராம் சொல்லலாம். மூலர் திணிவை சொல்லலாம். மூலர் திணிவு. அப்ப அந்த மூலர் திணிவு சொல்லக்கூட என்ன வர போகுது இப்ப நமக்கு, சாரி, கிராம் பெர் மூல். கிராம் பெர் மூல் என்று சொல்லலாம். மூலர் கனவளவு. அப்ப மூலர் கனவளவு என்று சொல்லும் போது மீட்டர் கனம் பெர் மூல் என்று சொல்லலாம். மூலர் வெப்ப உருளை. மூலர் வெப்ப உருளை சொல்லலாம். மூலர் எந்திரப்பியை சொல்லலாம். மூலர் எந்திரப்பியை சொல்லலாம். அதே போல கதியை சொல்லலாம். வேகத்தை சொல்லலாம். வலுவை சொல்லலாம். அதே போல வெப்பநிலை சம்பந்தப்பட்ட ஆட்களையும் சொல்லலாம். இந்த வெப்பநிலை சம்பந்தப்பட்ட ஆட்களை சொல்லலாம். அப்ப இந்த வெப்பநிலைக்குள்ள உருகு நிலையை சொல்லலாம். அதே போல கொதிநிலையை சொல்லலாம். அதே போல உருவின மாதிரி உறைநிலையை சொல்லலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட். நிறம் சொல்லலாம். வேறு சொல்லலாம். இந்த முறிவு சுட்டியை சொல்லலாம். பாகு நிலையை சொல்லலாம். மின் அழுத்தத்தை சொல்லலாம். தன் வெப்ப கொள்ளளவை சொல்லலாம்.
இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்ப இந்த ஓரளவுக்கு வரையறுக்கப்படுகின்ற அனைத்தும் செறிவியல்புகள். தொகுதியின் அளவில் சடப்பொருளின் அளவில தங்கி இராத இயல்புகள் தான் செறிவியல். மறந்து போயிருப்பேன், குறிக்கிறோம்னா திருப்பி குறிச்சு கொள்ளுங்க, ரிவைன் பண்ணி. எதையா குறிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. சரியா குறிச்சாச்சா? ஓகே. அப்ப இது வந்து என்ன இயல்பா இருக்க போது? நமக்கு இப்ப செறிவியல்பா இருக்க போது சடப்பொருளின் அளவில தங்கீராத இயல்பு. இப்ப நாங்க விஷயத்துக்கு வர போறோம். விரிவியல். இப்ப விரிவியல் புக்கு வர போறோம். சடப்பொருளின் அளவில தங்கி இருக்கக்கூடிய இயல்புகள். சடப்பொருளின் அளவில் சடப்பொருளின் அளவில் தங்கியுள்ள இயல்புகள். அப்ப சடப்பொருளின் அளவில தங்கியுள்ள இயல்புகள். அப்ப இந்த சடப்பொருளின் அளவில தங்கியுள்ள இயல்புகள் என்று சொல்லக்கூட நாங்கள் என்ன சொல்ல போறோம்டா? திணிவை சொல்லுவோம். திணிவை சொல்லலாம், கனவளவை சொல்லலாம். அடுத்த என்ன சொல்லுவோம்? வெப்ப உள்ளுரையை சொல்லலாம். சரிதான். அப்ப திணிவை சொல்லலாம், கனவளவை சொல்லலாம், வெப்ப உள்ளுரையை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? சொல்லுவா. வேற உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள். கடப்பொருள் அளவில் தங்கியுள்ள இயல்புகள். துணிவை சொல்லலாம், கனவளவை சொல்லலாம், வெப்ப உள்ளுரையை சொல்லலாம். வேற விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஒரு ஏதாவது
காணல விடைகளை காணல ஆக்டிவா செய்யப்படணும். உங்களோட பதில்களையும் கேட்கறாங்க, நீங்களும் சொல்லணும் இல்ல உள்ளே. வெரி குட். ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப கொள்ளளவை சொல்லலாம். எந்த ஊர் விடைகளை பற்றி பார்க்க போறோம். வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு வர நிறை அப்படியான சொல்லிக் கொண்டு போகலாம். சரி, அப்ப நாங்க சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம் இது சடப்பொருளின் அளவில் தங்கியுள்ள இயல்புகள் தான் என்ன இயல்புகள்? வீரிவியல்புகள். சரி, இப்ப பாருங்க, பின்வருவனவற்றில் செறிவியல்பாக கருதப்படக்கூடியது அல்லது கருதப்படக்கூடியவை. தெளிவு சரியா பிள்ளையா? சோராச்சரி தெளிவு வந்து விரிவியல்பு. ஆனா செறிவியல்பு இருக்கு, சாரி வேற. அப்ப இந்த தெளிவு வந்து என்ன இருக்க போதும்? விரிவியல் வரும். அங்க கேட்டா செறிவியல். அப்ப தெளிவு வராது. இரண்டாவது வி வெப்பநிலை. வெப்பநிலையில இயல்பு. இப்ப நாங்கள் வெப்பநிலையில ஊதுகு நிலை, கொதிநிலை, உறைநிலை எல்லாமே செறிவியல். நியம வெப்ப உறை மாற்றம், அது என்ன நியம வெப்ப உறை மாற்றம்? நியமம் என்றால் நாங்கள் ஒரு மூலுக்கு தானே பாவிக்க போறோம். அதனால என்னத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்போம். அப்ப நியம மூல வெப்ப மாற்றம் கொண்டு வந்தா சிறப்பு. நியம வெப்ப உணவை மாற்றம் என்று சொல்லிருக்கு. அப்ப நியம நிலையில கலைச்சிருக்கிறாங்க வெப்ப உணவை மாற்றம். அது நியம மூலர் என்று சேர்த்துக் கொடுங்க. நியம மூலர் வெப்ப உணவை மாற்றம் என்று சேர்த்துக் கொடுங்க. நியம மூலர். அப்ப அது சரி. அடுத்தது மூலர் கனவளம். மூலர் கனவளம். மூலர் கனவளம்ன்றது என்னவா இருக்க போதும்? மூலர் கனவளம்ன்றது ஒரு மூலுக்கு வரையறுக்கப்படுகிறது. ஆகவே அவரையும் எடுத்துக் கொள்ளலாம். இதுல நியம மூலர் வெப்ப மாற்றம் வந்து மாத்துங்க. அப்ப பி சி டி, பிசிடி எடுப்போம் செறிவியல் நியம மூலர் வெப்ப. சரியா? ரைட். அப்ப அந்த விஷயம் சரி. அப்ப பியும் சியும் டியும் வரப்போகுது. ஓகே. அடுத்தது வாயு விதிகளுடன் தொடர்பான வரைவுகளில் எது அல்லது அவை சரியானது அல்லது சரியானது என்று கேட்டிருக்குது. வாயு விதிகளுடன் தொடர்பான வரைவுகள். சரியா? பார்ப்போம் அத. வாயு விதிகளுடன் தொடர்பான வரைவுகளை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அதுல முதலாவது பாய்லின் விதி எடுப்போம். பாய்லின் விதியை எடுத்துக்கொள்வோம். இந்த பாய்லின் விதியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் வடிவா கவனிக்கணும். பாய்லின் விதியை பொறுத்தவரையில என்ன சொல்லுவோம்?
மாறா வெப்பநிலையில குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம் அதன் கனவளவுக்கு நேர்மாறு விகித சமன். அமுக்கம் கனவளவுக்கு நேர்மாறு விகித சமன். சோ இதை சமனாக்குறதுக்கு என்ன செய்ய போறோம்? பி சமன் கே இன்டு ஒன்றின் கீழ் வி என்று போட போறோம். இப்ப கவனிங்கோ, இது பை சமன் என்ன வரப்போகுது? பை சமன் எம்எக்ஸ் என்று வரப்போகுது. அப்ப அமுக்கத்துக்கும் ஒன்றின் கீழ் வீக்கும் வரைவக்குருவமா இருந்தா வரைவு உற்பத்தியின் ஊடாக செல்ல போகுது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வராங்க. பாப்போம், நம்ம கிடைச்சா பார்ப்போம். அதே போல இந்த வீய குறுக்கால பெருக்கி விட்டால் பிவி சமன் என்னென்று வரப்போகுது? கே என்று வரப்போகுது. அப்ப அடுத்த வரைவு பிவிக்கும் பி அல்லது பிக்கும் வரைவக்குறோம். பிவிக்கும் பி அல்லது விக்கும் வரைவக்குருவமாக இருந்தால் பிவி என்பது ஒரு மாறிலியாக இருக்கிறது. வரைவு எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். அதே போல பிவி சமன் கே என்ற காரணத்தினால அமுக்கத்துக்கும் கனவளவுக்கும் வரைவக்குருவமாக இருந்தால் நமக்கு தெரியும் பிவி சமன் கே. பிவி சமன் கே அமுக்கம் மேக்சிமத்தை நாடுகின்ற போது கனவளவு மினிமத்தை நாடும். கனவளவு மினிமத்தை நாடும். அமுக்கம் உயர் பெருமானத்துக்கு செல்லும் போது கனவளவு தாழ் பெருமானத்துக்கு செல்லும். அதே போல அமுக்கம் தாழ் பெருமானத்துக்கு செல்லும் போது கனவளவு உயர் பெருமானத்துக்கு செல்லும். சரி, ஆகவே வலை வரப்போகுது. பீக்கும் வீக்குமான வரைவு அங்க வந்து நீக்க போகுது. சரி, இந்த வலையில நாங்க இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம். 2-3 வெப்பநிலைகளுக்கு பார்ப்போம். பீக்கும் வீக்குமான வரைவு இப்படி போகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 300 கெல்வின், இது ஒரு 500 கெல்வின், இது ஒரு 600 கெல்வின், அப்படி போகுது. இந்த வலை மேல் நோக்கி வளைஞ்சு போகுது. இப்ப பிவி தான், பிவி சமன் கே தான். வீக்குமான வரைவு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அதுக்கு நாங்கள் ஒரு ஞாபகத்துல வச்சுக் கொள்ளலாம் என்றால், ஒரு குறித்த கனவளம் எடுத்துக் கொள்ளுங்க. ஒரு குறித்த கனவளம் எடுத்துக் கொண்டு யோசிச்சீங்கன்னா விளங்குறதுக்காக போன போடும். ஒரு குறித்த கனவுல வச்சு யோசிங்க. ஒரு குறித்த கனவுல வச்சு யோசிக்கும் போது அங்க என்ன நடக்க போதுன்னு பாருங்க. 300 கெல்வின்ல இங்க இருக்க அமுக்கம், 500 கெல்வின்ல இங்க இருக்க அமுக்கம், 600 கெல்வின்ல இங்க இருக்க அமுக்கம். அப்ப என்ன செய்யுது? ஒரு குறித்த கனவளவை வைத்துக் கொண்டு வெப்பநிலையை கூட்டும் போது அமுக்கம் என்ன செய்யணும்? கூட வரும். அதனாலதான் பாருங்க, இங்க இருக்கு இவர் உயர்த்துக்கிற அமுக்கத்தை விட இவர் ஏற்படுத்துற அமுக்கம் கூட இருக்குது. இவர் ஏற்படுத்துற அமுக்கம் இன்னும் கூட இருக்கு. இந்த கூட போடணும்னு அவசியம் இல்லை, சொல்றேன். அப்ப வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு வரும் போது அமுக்கமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்குது? அமுக்கமும் ஆட்டோமேட்டிக்காக கூடி. அப்ப இது பாயிலிங் டிகிரிக்குரிய கிராஃப் இருங்க. ஒரு சமரியா எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி, எக்ஸாம்பிள் கேள்வி வைப்பாங்க, தட்டி கொண்டு போக வேண்டியதான்.
தீர்னா சொல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அப்ப நமக்கு தெளிவா புரிய வேண்டிய விடயம் அதான். தெளிவா புரியக்கூடிய விடயம் என்று பார்த்தால் இந்த பொயிலின் விதியை, இந்த பொயிலின் விதியை பொறுத்தவரையில நாங்கள் என்ன சொல்லலாம்? பொயிலின் விதியை பொறுத்தவரையில என்ன சொல்லும்? மாறா வெப்பநிலையில குளித்தக்கூடிய வாயு அமுக்கம் அதனுடைய கனவளவுக்கு நேர்மாறு விகித சமன் கூட்டாச்சு. இதை சமப்படுத்துறதுக்கு மாறிலியே போகும். அப்ப பி சமன் கே இன்டு ஒன்றின்கள் டி. அப்ப y சமன் என்எச் அமுக்கத்துக்கும் ஒன்றின்கள் டிக்கும் விளைவுக்கு போது உற்பத்தி கூடாக செல்லுது. சரி, இப்ப அடுத்த கட்டம் யோசிக்க போறோம் என்னன்னு சொன்னால் இந்த குறுக்கால பெருக்கி நினைவிட போகுது. பிவி சமன் கே என்று சொல்லப்பட போகுது. பிவி சமன் கே. அப்ப பிவி சமன் கே என்றா பிவிக்கும் பி அல்லது டிக்கும் விளைவுக்குருவோம் என்றால் எக்ஸ் எச்சுக்கு என்ன செய்ய போகுது? சமாந்தரமாக செல்ல போகுது. அதை தவிர அடுத்த விஷயம் என்ன நடக்க போய் சொல்லுவோம்? பிவி சமன் கே என்ற காரணத்தினால அமுக்கம் மேக்சிமத்தில் இருக்கும் போது கனவளவு மினிமத்தில் இருக்கும். அதே போல அமுக்கம் மினிமத்தில் இருக்கும் போது கனவளவு மேக்சிமத்தில் இருக்கும். அதான் இந்த வளைவு. இப்ப பீக்கும் பீக்கும் வளைவுக்கு போது இந்த வளைவுதானே வந்து கொண்டிருக்குது. இப்ப இவர் 300 கெல்வின் 500 கெல்வின் 600 கெல்வின் என்று போகும்போது வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு வருவமாக இருந்தால் இந்த வளைவு மேல் நோக்கி நகருது. ஏன் மேல் நோக்கி நகருது பாருங்க. ஒரு குறித்த கனவளவில் வெப்பநிலை கூடும் போது மூலக்கூறு இந்த இயக்க சக்தி என்ன செய்யும்? கூடி பாத்திரத்தின் உட்சுவரை அடிக்கடி சந்திக்கிறதால அமுக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில 300 கெல்வியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை விட 500க்கு கூட 500 விட 600 கூட. ஆகவே வலை இப்படி வருது. இதுதான் இந்த பொயிலின் விதிக்குரிய வலை. இப்ப நாங்கள் அடுத்தது போவோம். அழிக்கட்டா இதை கொஞ்சம் சமரி பண்ணிட்டீங்களா? சரி, இது முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த வேப்பொருள்ல இன்னொகானிக்கும் தொடங்கிறதால இன்னொகானிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொண்டு போவேன். சரி, அழிக்கலாமா? இல்ல அழிப்போமா? ரைட். இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். அடுத்தது ஸ்டால்ஸின் விதி. பிரதான பாவிக்கிற கனவளவு வெப்பநிலை வீதி தொடர்பு. கனவளவு வெப்பநிலை தொடர்பு தான் ஸ்டால்ஸின் விதி. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அந்த ஸ்டால்ஸின் விதியை பொறுத்தவரையில என்ன சொல்லுவோம்? மாறா அமுக்கத்துல குறித்த தனிவுடைய வாயு கனவளவானது அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். மாறா அமுக்கத்தில் குறித்த தனிவுடைய வாயுவின் கனவளவானது அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். பி நேர் சமன் டி. ரெண்டு பேரை மாறா வைக்கிறோம். அமுக்கத்தையும் திணிவு எம் கொண்டு போடுவோம், அதாவது டபிள்யூ கொண்டு போடுவோம். பி எம் வந்து மாறலி.
அப்ப அமுக்கத்தையும் திணிவை மாறா வச்சுக்கொண்டு கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். அப்ப இவரை சமனாக்குவோம். அப்ப V சமன் K into T என்று போகும். V சமன் K into T. அப்ப என்ன வர போகுது? Y சமன் mx. அப்ப Vக்கும் Tக்கும் வரைவகுறினால் இதுல விளங்கணும், இது கெல்வின். கெல்வினுக்கு வரைவகுறணும். இது வந்து தனி வெப்பநிலைக்கு நேர்சம். இதே விஷயம் கனவளவுக்கும் பாகை சீக்கும் வரை இப்படிதான் கீறிக்கொண்டு வந்தவர்கள். கனவளவுக்கும் பாகை சீக்கும் வரை வைக்கினால் Y சமன் mx டாட்டா C என்று பொது வளை. அதை தவிர நமக்கு தெரியும் V சமன் KT. V சமன் KT. அப்ப V இன் கீழ் T சமன் K என்றும் V இன் கீழ் T சமன் K. ஆகவே V இன் கீழ் Tக்கும் V அல்லது Tக்கும் வரைவக்குருவமாக இருந்தால் V இன் கீழ் T என்பது ஒரு மாறி x அச்சுக்கு சமாந்தரமாக போகும். இது சார்ல்ஸின் விதி, புரிந்து கொள்ளுங்கள். இது சார்ல்ஸின் விதிக்குரிய வளை. சரியா? சரி முடிஞ்சா? அழைக்கலாமா? ஓகே, ரைட். இப்ப இது சார்ல்ஸின் விதியை சொல்றோம். அடுத்ததா பாருங்க அவகாத்ரோவின் விதி. அடுத்தது அவகாத்ரோவின் விதி. அவகாத்ரோவின் விதி இது என்ன சொல்லுது? குறித்த வெப்பநிலை அமுக்கத்தில அல்லது ஒரே வெப்பநிலை அமுக்கத்தில அல்லது மாறா வெப்பநிலை அமுக்கத்தில், குறித்த வெப்பநிலை அமுக்கம் அல்லது ஒரே வெப்பநிலை அமுக்கம் அல்லது மாறா வெப்பநிலை அமுக்கத்தில சமகனவளவு வாயுக்கள் சம மூலளவை கொண்டிருக்கும். அப்ப குறித்த வெப்பநிலை அமுக்கம் அல்லது ஒரே வெப்பநிலை அமுக்கம் அல்லது மாறா வெப்பநிலை அமுக்கத்தில
சம கனவளவு வாயுக்கள் சம மூலளவை கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம்? கனவளவு நேர்வீத சமன் மூலண்டு எடுக்கலாம். ரெண்டு பேரை மாறா வைக்கிறாங்க. அமுக்கம் கமா வெப்பநிலை இது ரெண்டும் மாறிலியாக இருக்குது. அமுக்கம் வெப்பநிலை ரெண்டும் மாறிலியா இருக்குது. அப்ப வி சமன் என்ன வர போதும்? வி சமன் கேஎன். அப்ப y சமன் என்ன? y சமன் mx. அப்ப வீக்கம் கனவளவுக்கும் மூலுக்கும் வரைவுக்கு உருவமாக இருந்தால் அது என்ன செய்ய போது? உற்பத்தி கூடாக செல்லுகின்ற நேர்கோடாக இருக்க போது. இது அவகாதரோவின் விதிக்குரிய வரை. அவகாதரோவின் விதிக்குரிய வலைதான் இது. அவகாதரோவின் விதிக்குரிய வலை அது. சரியா? இந்த வலையும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்த விஷயத்துக்கு கொஞ்சம் வருவோம். அப்ப அந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம். இதை தவிர நம்ம இந்த டேர்ம் பேப்பர்கள் வினாவப்படுற அடுத்த வலையையும் கொஞ்சம் பார்க்கணும், கேட்டு கொள்றவங்க. எப்படி அந்த கேள்வி வரும் என்று பார்த்தால் அதையும் சொல்லி விடுறேன். இந்த கேள்வியை பாருங்க. H2 gas, N2 gas, neon gas ஆகியவற்றின் C ஸ்கொயர் பாரிற்கும் T-ற்குமான வரைவு. இப்படி ஒரு வரைவு வரும். இல்லைன்னா அந்த வரைவுகள் வரக்குள்ள அவ்வளோத்தையும் சமரி வழி தந்தவுடன் ஒரு சமரி ஈஸியா போயிடும். சி ஸ்கொயர் பாருக்கும் T-ற்குமான வரைவை கேட்கணும். இது இல்ல நான் இப்ப அதோட சேர்த்து சொல்லிக் கொண்டே போறேன். நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சமரி பண்ணி ஒரு பேப்பர்ல எடுத்துட்டீங்க என்றால் அந்த வலை வரக்கூட அந்த வரைவு வரக்கூட சொல்லி கொண்டு போயிடலாம். வலையோ வரைவு. இப்ப சி ஸ்கொயர் பாருக்கும் T-ற்குமான வரைவு. இப்ப நமக்கு தெரியும் கதிவர்க்க விடை சி ஸ்கொயர் பார். சி ஸ்கொயர் பார் சமன் என்னன்னு சொல்லுங்க. அது போற வலைக்கு வரும். சி ஸ்கொயர் பார் கதிவர்க்க இடை சமன் என்ன வரப்போகுது சொல்லுங்க. கதிவர்க்க இடை சமன் என்ன வரப்போகுது சொல்லுங்க. சொல்லுங்க தெரியா சொல்லுங்க. கதிவர்க்க இடைக்கு என்ன கோவையை போடலாம்? மறந்து போற அவ்வளத்தையும் ஞாபகப்படுத்தி எக்ஸாம்ல ஃபுல் ப்ரிப்பரேஷனுக்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்படும். சி ஸ்கொயர் பார் சமன் என்ன வரப்போகுது சொல்லுங்க. சி ஸ்கொயர் பார் சமன்
இன்னும் சத்தத்தை காண சி ஸ்கொயர் பார் சமன் என்ன வரப்போகுது சொல்லுங்க உங்களே. என்னடாப்பா சொல்லுங்க என்ன வேற வரப்போகுது சி ஸ்கொயர் பார் சமன் என்ன தொடர்பு? ரூட் போடக்கூடாது. சி ஸ்கொயர் பார் சமன் ரூட் முன்னுக்கு வரக்கூடாது. சி ஸ்கொயர் பார் சமன் சி ஸ்கொயர் பார் சமன் என்ன வரும் என்று சொன்னால் 3r m வேற ஒன்றும் இல்லை. ரூட் பேர் இல்லாது ரூட் வாண்டா இங்கே ரூட் வந்திருக்கணும். சோ இப்ப உங்களோட கேட்ட வெளி பாருங்க சி ஸ்கொயர் பார்க்கும் டீக்குமான வரைவு தான் கேட்டது. அப்ப பாருங்க சி ஸ்கொயர் பார் சமன் 3r m அங்கால டி 3r m அங்கால டி. அப்ப இவர் என்ன வரப்போறாரு இப்ப y சமன் mx. ஒரு விஷயத்தை தெளிவா புரியுங்க. உற்பத்தி கூட போகுன்ற நேர்கூடுதான். ஒரு விஷயத்தை தெளிவாடு இந்த எம் வந்து கீழுக்கு பிரிபடும். எம் வந்த மூலதனிவு. அப்ப எம் வந்த மூலதனிவு. அப்ப நமக்கு கிடைக்க போற விடயம் என்னென்றால் மூலதனிவு அதிகரித்தால் படித்திறன் என்ன செய்தால் படித்திறன் எம் அதிகரித்தால் மூலதனிவு அதிகரிக்க படித்திறன் என்ன செய்யும் சொல்லும். மூலதனிவு அதிகரிக்க படித்திறன் என்ன செய்யும் சொல்லுவோம். மூலதனிவு கூட கூட படித்திறனுக்கு என்ன நடக்கும்? மூலதனிவு கூட கூட படித்திறனுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. எரியா சொல்லுங்க. மூலதனிவு கூடினால் படித்திறன் என்ன செய்யும் சொல்லுங்க. வெரி குட். மூலதனிவு கூட கூட படித்திறன் என்ன செய்ய போதும் குறைய போகும். அதான் அங்க இருக்கிற விஷயம். மூலதனிவு அதிகரித்தால் எம் கூடினால் படித்திறன் குறையும். அப்ப எம் கூடினால் படித்திறன் என்ன செய்ய போகும்? படித்திறன் குறையும். படித்திறன் குறையும். இவ்வளவுதான் விஷயம். எம் கூட கூட படித்திறன் குறையும். சரி. சோ இப்ப நாங்கள் வரைவகுக்கிற புறம் சி ஸ்கொயர் பார் சி ஸ்கொயர் பாருக்கும் டீக்குமான வரைவகுக்கிற புறம் வரைவு உற்பத்தியின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும். இப்ப வேறுபட்ட 3 வாயுக்களை தந்துட்டாங்க. அப்ப 3 பேருமே உற்பத்தி கூடாக செல்லுகின்ற நேர்கூடாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப 3 பேருக்குரிய வரைவை கீறி போட்டன். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இதுல ஐதரசன் இருக்குது. ஒரு பக்கம் வாயு இருக்குது. ஒரு பக்கம் மூலதனிவை போடப்போறோம். -1 போடப்போறோம். சரி பார்ப்போம். இப்ப ஐதரசன் வாயு எடுத்துக் கொள்கிறோம். 1 தர 2 2 தானே. அப்ப ஐதரசன் வாயுவினுடைய மூலதனிவு 2. அடுத்த விஷயம் நைதரசன் என்று எடுக்கிறோம். என்று எடுப்பமாக இருந்தா என்ன வரப்போகுது? 14 தர 2 எத்தனை? 28. அதே போல அடுத்த வராதுக்கு அப்புறம் இப்ப நேயோன் வாயு எடுக்கப்புறம் நேயோண்ட மூலதனிவு என்ன 20. அப்ப நேயோனினுடைய மூலதனிவு 20. அவருக்கு 20 சொல்றோம். நேயோனுக்கு 20. சோ எவருக்கு மூலதனிவு கூடவோ அவருக்கு படித்திறன் குறைவாக வரும். படித்திறன் என்பது தான் தீட்டா. பேருக்கு அதுவும் விளங்குறது. படித்திறன் படித்திறன் எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் யோசிக்காத. இதை ஒரு அழித்து விடுவோம். ஒன்றும் யோசிக்காத. இவ்வளத்தையும் எடுப்போம். இந்த பாயிண்ட்டுக்குள்ளடன் இந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்தீங்கன்றால் இவருக்குரிய தாண்டிட்டா என்பது இந்த எதிர்பக்கம் இந்த அயற்பக்கம். இந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்தீங்க என்று சொன்னால் இவற்றை எதிர்பக்கம் அயற்பக்கம்.
இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்றால் இவருக்கு எதிர்ப்பக்கம் இவருக்கு அயற்பக்கம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வேணும். இந்த கோட்டை நீட்டிக்கொண்டு வரும்போது எல்லா அயற்பக்கங்கள் மூன்று பேருக்கு உரிய அயற்பக்கங்கள் சமனாக இருக்குது. அப்ப எதிர்ப்பக்கம் எப்படி இருக்க வேணும்? கூட இருக்க வேணும். விளங்குதா கலைக்கிற விஷயம்? அயற்பக்கங்கள் சமனா இருக்கண்டா எதிர்ப்பக்கம் பெருசாக இருந்தா தான் தான் தீட்டா பெருசு. அப்ப இதுல நான் கேட்கிறேன், இது முதலாவது கோடு, இது இரண்டாவது கோடு, இது மூன்றாவது கோடு வந்துட்டு. அப்ப இந்த முதலாவது கோடு யாருக்குரியது? முதலாவது கோட்டின் படித்திறன் வந்து குறைவா கூடவா? அது யாருக்குரியது சொல்லு. சொல்லுங்க. அந்த முதலாவது கோட்டின் படித்திறன் குறைவா கூடவா? மூன்று பேருக்கும் அயற்பக்கம் சமனாக இருக்குது. சொல்லுங்க. முதலாவது கோட்டினுடைய படித்திறன் யாருக்கு இருக்குது சொல்லுங்க. வெரி குட். ஐதரசனுக்குத்தான் இருக்க வேண்டும், ஏனென்றால் அவருக்கு படித்திறன் உயர்வாக இருக்க வேண்டும். சோ அப்ப இந்த முதலாவது கோட்டுக்குத்தான் மூலதனிவு குறைந்த ஐதரசனை இட வேண்டும். அப்ப இந்த முதலாவது புதிய ஆட்சினாரு ஐதரசன். அப்ப இவர்தான் H2. அடுத்த இடம் சொல்லுங்க. அடுத்தது அதை விட கொஞ்சம் மூலதனிவு குறைஞ்சவர் நேயோன். அடுத்த இடம் யாரு? நைதரசன். இதையும் எக்ஸாம்ல கேட்கிறாங்க, உங்களோட ஃபீட்பேக் சென்டர்ல கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதை குறித்து இதுல வரையும் தெரிஞ்ச வடிவ தெல்ல தெளிவான விளக்கத்தை சொல்லி கொண்டு வரோம். சரியா குறிச்சிடுங்க. முடிஞ்சா சொல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரியா? கறி முடிச்சு கூட சொல்ல முடியாது. இந்த வரைவோளத்தையும் கம்ப்ளீட் பண்ணி விடுறதுக்கு தான் நான் யோசிச்சேன் நான் இன்னைக்கு. கறி முடிஞ்சு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரியா? அழிக்கலாமா?
அவங்க தருவாங்க. டி ஸ்கொயர் பார் அந்த வையத்திலையும் டீயை வந்து எக்ஸ் அச்சிலையும் போட்டு தருவாங்க. இதை குடிச்சிட்டீங்கன்னா சரி. இப்ப நான் உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேப்பர் கிளாஸை தொடங்கி செய்து கொண்டு போகணும். டேர்ம் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம் எக்ஸாமில் என்னென்ன கேள்விகளை போடுறாங்களோ அதெல்லாம் குறிப்பிடா இதுக்குள்ள அந்த எம்சிக்கையும் போட்டு அதுக்குள்ள இந்த கேள்விகளையும் போட்டு நகர்த்தி கொண்டு போகணும். உங்களுக்கு வார கேள்வி சிம்பிளா போயிடும். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு ரெடியா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப இந்த விஷயம் சரி. இப்ப இன்னும் ஒரு கேள்வி. முன்னூறு கெல்வின், 500 கெல்வின், 800 கெல்வின் வெப்பநிலைகளில் ஓர் இலட்சிய வாயுவின் போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளையை வரைக. உங்களுடைய கேள்வி வரலாம். அப்ப போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளைய வரைய கேள்வி வரும். சரி, இதுல இருந்து எக்ஸைஜ போட்டு விடுவாங்க, மூலக்கூற்று வையஜ போட்டு விடுவாங்க, மூலக்கூற்று பின்னம் இங்க எக்ஸைஜ போட்டு விடுவாங்க காதி, அது மீட்டர் per செகண்ட் அல்ல மீட்டர் செகண்ட் -1. சரி, இப்ப நமக்கு தெரியும் வெப்பநிலை மட்டும்தான் அதிகரித்து கொண்டு போகும். இப்போது குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீறி போட்டோம், போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வளைய கீறிட்டோம். மற்ற 2 வெப்பநிலையும் கீறணும். நமக்கு தெரியும் இதுதான் என்ன, நம்ம அழிச்சு விடுறான், அதிகூடிய மூலக்கூறுகள் கொண்டுள்ள கதிதான் என்ன கதி? உச்ச நிகழ்தகவு சி ஸ்டார். இது சமன் வர்க்கமூலம் 2 RT. அப்ப பாருங்க, இந்த சி ஸ்டார் வந்து வர்க்கமூலத்துக்குள்ள 2 RT(m) என்று சொன்னால் என்ன முடிவெடுக்கலாம்? இப்ப நமக்கு மாற போறத பாருங்க, வெப்பநிலை. இதுதான் கதி, இது கதி இல்ல, இதுதான் கதி. இந்த எக்ஸ் அச்சு தான் கதி. எனவே பிழையான முடிவெடுக்கிற y அச்சு கதி இல்ல, எக்ஸ் அச்சு தான் கதி. அப்ப வெப்பநிலை கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் உச்ச நிகழ்தகவு கதி என்ன செய்ய வேண்டும்? கூட வேண்டும். சோ அப்ப இந்த சி ஸ்டார் இங்கெல்லாம் வரணும், வெப்பநிலை கூட கூட. அப்ப அங்க இது 300 கெல்வின்ல கீறி போட்டோம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், வெப்பநிலையை கூட்டி விட்டோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தெளிவா புரியுங்க,
வெப்பநிலை கூட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்துல கதிகூடிய மூலக்கூறு அங்கால் என்ன செய்ய போது கூட போகும். அப்ப கதிகூடிய மூலக்கூறல் கூடினா கதி குறைஞ்ச மூலக்கூறல் என்ன செய்ய போது குறையும். அதனால 300 இருந்து 500க்கு நகருகின்ற சந்தர்ப்பத்துல இது இப்படி போகும் 500 கெல்வின். அடுத்தது 500ல இருந்து 800 அப்ப இது 500. இது சி ஸ்டார் 300 போடுவோம். சி ஸ்டார் 500 போடுவோம். அப்ப அடுத்த என்ன செய்யணும் 500 தாண்டி இன்னும் வெப்பநிலையை கூட்டி விட்டால் 1 மினிட் எத்தனை கெல்வின் இது 800 கெல்வின் ஆக்குறோம். கொஞ்சம் படி எடுத்துருங்க. இது சி ஸ்டார் 800. அப்ப தெளிவாக நமக்கு புரிய வேண்டியது இதுவும் ஒரு வருஷம் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் அதுல கேட்டிருக்கிறாங்க ஒரு எக்ஸாம். சோ கேறி கொடுங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் விட்ட விஷயங்கள் படிப்பிச்ச விஷயங்கள் திருப்பி ரிவைன் பண்ணிடுவோம். அதுக்கு தான் பேப்பர் கிளாஸ் செய்யறது. புரிஞ்சு கொடுங்க. என்ன பிரயோஜனமா இருக்குதா என்ன நிலவரம் அதை கொஞ்சம் கருத்துக்களையும் சொல்லிக் கொள்ளணும். இந்த அப்படி சமரி பண்ணித்தாரது பிரயோஜனமா இருக்குதா என்ன நிலவரம்ன்றதையும் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. என்னடா பண்ண எக்ஸாமுக்கு போகக்குள்ளே ரெடி ஆயிடும். வெரி குட் வெரி குட். பெஸ்ட் அண்ட் ஓடிகள் ரைட் வெரி குட் சூப்பர். அதான் விஷயம். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னடா இது நம்ம கட்டாயம் தேவை. ரைட். ஏன்னா நம்மளோட பேப்பர் கிளாஸ் வந்து வித்தியாசமா இருக்கணும். அதான் ரெண்டு விஷயம். ரைட். சரி அது முடிஞ்சா இப்ப அடுத்த விஷயம்
சட் பிவியின் கீழ் என் ஆர்டி அல்லது பிவியின் கீழ் ஆர்டி ஒரு மூலுக்கு சற்றுக்கும் அமுக்கத்துக்குமான வளைய கிருங்கடு வரைவ கிருங்கட்டு கேட்பாங்க. சற்றுக்கும் அமுக்கத்துக்குமான வரைவ கிருங்கட்டு கேட்பாங்க. ஒன்று இலட்சிய வாயு, அடுத்தது மெய்வாயு. இப்ப நமக்கு தெரியும் இலட்சிய வாயுவுக்கும் கீறவானும் மெய்வாயுவுக்கும் கீறவானும். நமக்கு தெரியும் இலட்சிய வாயுவை பொறுத்தவரையில ஒரு விஷயம் தெளிவாக புரிய வேணும். பிவி சமன் என்ன என்ஆர்டி. அப்ப பிவின்கள் என்ஆர்டி சமன் உண்டு. அப்ப சட் சமன் உண்டாகத்தான் இருக்கும் எப்போதும். அப்ப இலட்சிய வாயுவை பொறுத்தவரையில சட் எப்போதும் உண்டு. அப்ப சட் எப்போதும் உண்டு. சட் எப்போதும் உண்டாகத்தான் இருக்கும். அப்ப இது என்ன இருக்க போது? இது இலட்சிய வாயுவாக இருக்க போகுது. அப்ப சற்று எப்போதும் உண்டு. இது இலட்சிய வாயுவுக்கு சொல்லப்படும். இலட்சிய வாயு சற்று எப்போதும். இதே விஷயத்தை நாங்கள் இப்ப மெய்வாயு குறைக்குகின்ற சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்வார்? சற்று உண்டாகவும் இருக்கலாம், உண்டை விட குறைவாகவும் இருக்கலாம், உண்டை விட கூடவும் இருக்கலாம். அப்ப இது மெய்வாயுவுக்கு சொல்லப்படும். இப்படியும் சொல்லலாம். சில மெய்வாயுக்களுக்கு இதை தாண்டியும் கூறலாம். சற்று உண்டை விட பெருசா இருக்கிற சந்தர்ப்பம், அதுவும் மெய்வாயுவுக்கு கூறலாம். ஆகவே இதை ஒரு சமரியாகவோ உங்களுக்கு ஒரு கேள்வியாகவோ கேட்க முடியும். அமுக்கப்படுதன்மைக்கும் அமுக்கத்துக்குமான வரைவை இலட்சிய வாயுவுக்கும் மெய்வாயுவுக்கும் கீறி காட்டுங்க என்று வரலாம். அப்ப இதை கீறுங்க. அதோட நமக்கு தெரியும் மெய்வாயுவை பொறுத்தவரையில சட் ஒன்று, ஒன்றை விட சின்னன், ஒன்றை விட பெரிது ஆக அமையலாம். அப்ப இந்த அடிப்படையில பிவி சமன் சற்றென் ஆப்தி, இது மெய்வாயு. பிவி சமன் சற்றென் ஆப்தி எனும் சமன்பாட்டுக்கு அமைய நடந்து கொள்ளும். அதான் இந்த மெய்வாயு. சரியா?
நாளைக்கு நான் அப்படி விரைவைக்கு இல்லை பின்னேரம் உங்களுக்கு அந்த செகண்ட் பார்ட் அடுத்த பேப்பர் அனுப்பக்கூடிய என்ன கொஞ்சம் தானே கிடக்காங்க அதில் கொஞ்சம் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் இன்னைக்கு செய்யணும். வேண்டாம் நான் இப்போ இந்த ஏழு நான் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் டைம் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வலையெல்லாம் தெளிவாக விளங்கணும், வரைவெல்லாம் தெளிவாக விளங்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்தேன். இப்படி போறது ஓகே தானே? ரைட், ஓகே. அப்ப நீங்கள் எதுவும் டவுட் வேண்டால் கேட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் லீவ் ஆகி கொள்ளலாம். நாளைக்கு இவன் மிச்சம் தொடரும். சரியோ, நான் செகண்ட் பார்டையும் ரெடி பண்றேன். இப்படியே கொண்டு போய் கொண்டிருந்தோம் சொன்னா நமக்கு அந்த டேர்ம் எக்ஸாம் ஒரு சின்ன ஒரு பேப்பராக மாறும். அதான் சொல்லுவான் ஃபைனல் எக்ஸாம் அப்படி போயிடும்.